புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் காதல் திருமணம் பண்ணதற்காக இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கார். அதுவும் அவர் தாலி கட்டிய மனைவியோட கண் முன்னாலேயே இந்த கொடூர சம்பவம் நடந்திருக்கு. இது எந்த ஊரில் நடந்திருக்கு, எத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது மாதிரியான விஷயங்களை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் தான் கார்த்திக் பாண்டி. இவரோட வயசு 26. இவரோட தாய் தந்தை ஏற்கனவே இறந்துட்டாங்க. தாத்தா பாட்டியோட அரவணைப்பில் வாழ்ந்துட்டு வர்றாரு. இவர் சிவகாசி பகுதியில் மெக்கானிக்கா வேலை பார்த்துட்டு வர்றாரு. இவர் வேலை பார்க்குற இடத்துக்கும் அதே பகுதியில் ஒரு கடையில் வேலை பார்க்குறவங்க தான் நந்தினி. இவங்களோட வயசு 22. இவங்க யார் அப்படின்னா, இவங்க சிவகாசி பகுதியில் இருக்கிற வம்பிழுத்தான் முக்கு அந்த பகுதியைச் சேர்ந்த பொன்னையா அவங்களோட மகள் தான் இந்த நந்தினி. இந்த நந்தினிக்கும் கார்த்திக் பாண்டிக்கும் இடையே காதல் ஏற்படுது. இந்த காதல் விஷயம் நந்தினியோட பெற்றோருக்கு தெரிய வருது. உடனே பெற்றோர்கள் இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நந்தினியோட அண்ணன்கள் இந்த மாதிரி கார்த்திக் பாண்டிக்கு ஃபோன் பண்ணி அவங்கள மிரட்டினதாகவும் தெரிய வருது. இருந்தாலும் இவங்க பெற்றோர்கள் எதிர்ப்பை மீறி கடந்த 8 மாதத்துக்கு முன்னால் காதல் திருமணம் பண்ணிக்கிறாங்க. தொடர்ச்சியாக காதல் திருமணம் பண்ணதுக்கப்புறம் ஐயம்பட்டி அப்படிங்கிற ஒரு பகுதியில் தனியாக வீடு எடுத்து 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்து வர்றாங்க. திருமணத்துக்கு அப்புறம் நந்தினி சிவகாசியில் இருக்கிற ஹவுசிங் போர்டு பகுதியில் இருக்கிற ஒரு தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சூழலில் நேற்றிரவு 9 மணிக்கு அவங்களோட பணி முடியும். உடனே அவரை அழைச்சிட்டு போகிறதுக்காக கார்த்திக் பாண்டி அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அந்த பகுதிக்கு நந்தினியோட அண்ணன்கள் 2 பேர், அதாவது தனபாலன் மற்றும் பாலமுருகன், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நண்பர் சிவா அப்படின்னு சொல்லி 3 பேர் அந்த இடத்துக்கு வர்றாங்க. அந்த இடத்துல நந்தினியோட ஹஸ்பண்ட், அதாவது கார்த்திக் பாண்டிக்கும் நந்தினியோட அண்ணன்களுக்கும் வாக்குவாதம் நடக்குது. எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நந்தினி எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல நந்தினியோட அண்ணன்கள் மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து அந்த இடத்துலயே கார்த்திக் பாண்டிய சரமாரியா விட்டுறாங்க. ரத்த வெள்ளத்துல அதே இடத்துல அந்த சூப்பர் மார்க்கெட் வாசல்லையே அவர் அப்படியே உட்கார்ந்து சரிஞ்சு உயிரிழக்கிறார். அவரை கொலை பண்ண அடுத்த செகண்டே அங்கிருந்து நந்தினியோட அண்ணன்களான பாலமுருகன், இது மட்டும் இல்லாமல் தனபாலன், அவரோட ஃப்ரெண்டு சிவா 3 பேரும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்படுது. திருத்தங்கல் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து அந்த பாடியை எடுத்து விருதுநகர் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தில் 3 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது பாலமுருகன், தனபாலன், இது மட்டும் இல்லாமல் சிவா, இந்த 3 பேரையும் போலீசார் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் காதல் திருமணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இளைஞர் ஒருவரை கொடூரமாக வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. நிச்சயமா இது ஒரு ஆணவ படுகொலையா பார்க்கப்படுது. அதே நேரத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக பேட்டி கொடுக்கிற எஸ்பி பெரோஸ்கான் என்ன சொல்றாருன்னா, இது ஆணவ படுகொலை கிடையாது, 2 பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். இந்த காதலுக்கு பெண்ணோட சகோதரர்களுக்கு பிடிக்கல, அதனால இந்த கொலை நடந்திருக்கு, ஒரே சமூகத்தில் நடந்த ஒரு படுகொலை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இது ஆணவ படுகொலை இல்லை அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிடுறாரு. நம்ம விசாரிச்ச வரைக்கும் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையனோட அப்பா 2 பேரும் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பையனோட பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் பெரிய அளவில் உறவினர்கள்லாம் பெரிய அளவில் இல்லை, ஒரு சாதாரண பேக்ரவுண்ட் அப்படின்னு தெரிய வருது. அதே நேரத்தில் இந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் ரிலேஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு குடும்பம் அப்படின்னு தெரிய வருது. அப்படி இருக்கிற சூழலில் தான் இந்த காதலுக்கு இந்த பெண் வீட்டார் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாலும் அதை மீறி அவங்க கல்யாணம் முடிக்கும் போது இந்த கொலை நடந்திருக்கு. அதே நேரத்தில் போலீசார் தரப்பில் 2 பேரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்படுது. அதே நேரத்தில் எஸ்பி என்ன சொல்றாருன்னா, இது ஒரே சமூகத்துக்குள்ள நடக்கிற ஒரு படுகொலை தானே தவிர ஆணவ படுகொலை இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. எஸ்பி என்ன நோக்கத்திற்காக இந்த விஷயத்தை சொல்றாரு அப்படிங்கிறது இன்னும் வரையும் தெரிய வரல. அதாவது இந்த கொலை எதற்காக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறுமன காதல் பண்ணியிருக்காங்க, அதனால ஒரு திருமணம் நடந்திருக்கு. அந்த திருமணம் பிடிக்காம அந்த பெண்ணோட வீட்டார் அந்த கொலையை நடத்தியிருக்காங்க. அப்படிங்கும்போது இதை எந்த லிஸ்ட்ல எடுத்துக்க முடியும், இது ஆணவ படுகொலை இல்லாமல் எந்த லிஸ்ட்ல இதை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதில் எழும்புது. தமிழ்நாட்டில் தென்பகுதியில், குறிப்பாக தென்பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே இது மாதிரியான ஆணவ படுகொலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதா ஒரு புகார் இருக்குது. இதே விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த 1 மாதத்துக்கு முன்னால், அதாவது ஜூன் மாதம் 24ஆம் தேதி கூட ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. அதாவது விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அழகேந்திரன். இவர்
அதே பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறாரு. இவங்க 2 பேரும் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனா பட்டியல் இனத்திலையும் வெவ்வேறு பிரிவை சார்ந்தவர்கள் தான். அதே நேரத்தில் அந்த பெண்ணோட வீட்டார் வந்து இந்த அழகேந்திரனை திருமணம் பண்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் இவங்க 2 பேரும் இந்த திருமணத்தை வந்து நடத்திடுறாங்க. பெற்றோர் வீட்டுக்கு எதிர்ப்பை மீறியும் அந்த திருமணத்தை நடத்திடுறாங்க. இப்படி இருக்கிற சூழல்ல கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி அழகேந்திரன் ஒரு உறவினரை பார்க்கறதுக்காக விருதுநகர்ல இருந்து மதுரை மாவட்டத்திற்கு செல்றாரு. ஆனா வந்து அவர் வீடு திரும்பல. ஜூன் மாதம் 26ஆம் தேதி அங்க இருக்கிற ஒரு கண்மாய் பக்கத்துல தலை துண்டிக்கப்பட்ட நிலையில அழகேந்திரன் சடலமா மீட்கப்படுறாரு. விசாரிச்சு பார்க்கும்போது என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகேந்திரனோட மனைவியோட அண்ணன், அதாவது பிரபாகரன் தான் இந்த கொலையை நடத்தி இருக்கிறது தெரிய வருது. பிரபாகரன் மட்டும் கிடையாது, அந்த கொலையில இன்னும் ஒரு 3 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா 4 பேரை வந்து போலீசார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னால தான் திருநெல்வேலியில இது மாதிரியான ஒரு கொடூர சம்பவம் நடக்குது. அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலியில இருக்கிற பெருமாள்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் வந்து உதய தாட்சாயினி. இது மட்டுமல்லாம பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவங்க மதன். இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. இதுல வந்து மதன் வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்தவர், உதய தாட்சாயினி வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேர் காதல் விவகாரமும் பெற்றோருக்கு தெரிய வருது. ஆனா அந்த காதலுக்கு வந்து பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க 2 பேரும் வந்து பெற்றோர்கள் எதிர்ப்புக்கு மத்தியில வந்து திருமணத்தை முடிச்சிடுறாங்க. திருமணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு பாதுகாப்பு கேட்டு அங்க இருக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு போறாங்க. இதை அறிஞ்ச உறவினர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு போனா, டைரக்டா அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கே போய் அங்க உள்ள மேசை, நாற்காலி, பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறாங்க. ஒரு கட்சி அலுவலகத்தையே அடிச்சு நொறுக்குற அளவுக்கு அந்த சம்பவம் நடந்திருக்கு. என்னத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காதல் திருமணம் பண்றாங்க. அந்த காதல் திருமணம் பிடிக்காம அந்த பெண்ணோட வீட்டுக்காரங்க ஒரு கட்சி அலுவலகத்தையே அடிச்சு நொறுக்குறாங்கன்னா, அந்த பெண்ணுக்கோ அந்த பெண்ணை திருமணம் பண்ண அந்த ஆணுக்கோ எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற கேள்வி அந்த நேரத்திலே எழும்பிச்சு. பொதுவா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஒரு முற்போக்கான மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு சிந்திக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கூட இந்த தமிழ்நாட்டில் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அந்த விஷயம் வரும்போது வந்து இன்னும் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கு அப்படிங்கிறத இந்த விஷயத்துல இருந்து பார்க்க முடியுது. சாதி அடிப்படையில், பொருளாதார ஏற்றத்தாழ்வு அடிப்படையில் இது மாதிரியான காதல் திருமணங்கள் நடக்கும்போது கொலை பண்ண கூட தயங்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த குடும்பத்தை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இது மாதிரியான விஷயங்கள்ல தமிழ்நாடு காவல்துறை வந்து இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தொடர்ச்சியாவே இருக்கு. இது மட்டுமல்லாம இது சார்ந்து இயங்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, இது சம்பந்தமான ஆணவ படுகொலைக்கு தமிழ்நாடு அரசு உடனடியாக தனிச்சட்டம் இயற்ற வேண்டும். இப்படி தனிச்சட்டம் இயற்றினாதான் இதுல ஈடுபடுற குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க வைக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனிச்சட்டம் கட்டாயம் தேவைதான். ஆனா அந்த சட்டம் இருந்தாலும் மக்கள் மனதிலையும் ஒரு ஆழமான புரிதல் வேணும். நம்ம வீட்டு பொண்ணு தானே, ஒரு நம்மளை விட ஒரு பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுலையோ ஒரு ஜாதி ஏற்றத்தாழ்வுலையோ உள்ள ஒரு ஆணை கல்யாணம் பண்ணால் என்ன ஆயிரப்போகுது, இது இயற்கையான ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இது மாதிரியான குற்றங்கள் தமிழ்நாட்டில் சமீப காலமாக அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. தமிழ்நாடு காவல்துறை இது மாதிரியான விஷயங்கள் இனிமேல் நடக்காமல் இருக்க கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் சமூக ஆர்வலர்கள் வைக்கிற கோரிக்கையா இருக்கு.